ஹலோ மேங்கலாப்பா, வணக்கம். வணக்கம்மா. நான் அப்பயே பேசும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மேங்கலாப்பா. போன வாரம் நடந்த நீயா நான் நிகழ்ச்சி பார்த்தீங்களா? அதுல ரொம்ப வறுமையில இருக்கிற பிள்ளைங்க, இந்த வருஷம் +2 முடிச்ச பிள்ளைங்க, ரொம்ப அதிக மார்க் எடுத்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு அந்த ஷோ நடத்தினாங்க. அந்த பிள்ளைங்களோட மார்க்கை எல்லாம் கேட்கும்போது, அவங்க வரிய பின்னணியை பார்க்கும்போது, நம்மளே எல்லாத்தையும் படிக்க வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. சக்தி மசாலாக்காரவங்க கூட 2 பிள்ளைங்க நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட 2 பிள்ளைங்களுக்கு அப்பயே சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இங்கே அனகாபுத்தூரை சேர்ந்த பிள்ளை ஒண்ணு, அவங்க அம்மா இளநீ வெட்டுறாங்க, அப்பா இல்ல, 4 பாடத்திலையும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கு. அழகா நீட்டு மட்டும் இல்லைன்னா எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்கோம். ஏன்னா எந்த மருத்துவக் கல்லூரியிலையும் இடம் கிடைச்சிருக்கோம். நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி தகுதியான பிள்ளைங்க இந்த நீட்டை வச்சுக்கிட்டு அது தகுதி தேர்வுன்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பாழாக்குறாங்களே. எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா, நான் ஒரு வருஷம் பிரேக் எடுத்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நீட்டுக்கு தான் போகணும், அதாவது மெடிசன் தான் படிக்கணும், 1 வருஷம் பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேட்டீங்களா? கேளுங்க. அது அந்த 1 வருஷம் வீணாகிறத யார் திருப்பி கொடுப்பாங்க? நீட்டு தான் தகுதினா அப்ப இத்தனை மார்க் எடுத்ததெல்லாம் தகுதி இல்லையா? அப்ப வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நீட் எக்ஸாம் டைரக்டா வச்சிடலாமே. இது ஒரு எக்ஸாம் வச்சுட்டு, நீட் ஒரு எக்ஸாம் வச்சுட்டு பிள்ளைங்களை பாடா படுத்தி அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த 1 வருஷம் போச்சுன்னா திருப்பி யார் கொடுப்பாங்க? பணம் காசு எல்லாம் கூட சம்பாதிக்க முடியும், ஆனா அந்த வருஷத்தை யார் திருப்பி கொடுக்க முடியும்? ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க? அதுவும் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைங்களோட அந்த பிறந்ததுல இருந்து அந்த வறிய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவருங்கிறது ஒரு பெரிய பெரிய வேலை. பிள்ளைங்களுக்கு ஒரு டாக்டரை பார்க்கும்போது அவங்க கடவுளுக்கு நிகரான்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம பிள்ளை நல்லா படிக்குது, அதனால டாக்டர் வரணும். அந்த கனவையெல்லாம் நீ காண வேணாம், வேற எதுக்கு போன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் யாரு அதிகாரம் கொடுத்தது? இதை நீங்க கேட்டு பாருங்களேன். ரொம்ப 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 பிள்ளைங்களை நினைக்கும் போது பெருமையாவும், இந்த விதிகளை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. அவசியம் கேளுங்க. அந்த நிகழ்ச்சியையும் கேட்டேன். நீட்டுல குறைந்த மதிப்பெண் எடுத்து அறிவியல்ல தோல்வியுற்ற மாணவர் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறது அங்க இந்தியாவில தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா அப்படின்னு பேர் வாங்கியிருக்குன்னா அது நீட்டே இல்லாம வந்த மருத்துவர்கள் அவர்களால் தான். இது மக்கள் தான், அதுவும் உழைக்கிற மக்கள், கிராமப்புற ஏழை மக்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பாக நீட்டு ஒழிஞ்சே தீரணும். நீட்டு ஒழியணும். கிராமப்புற மாணவர்களும் மருத்துவர்களாகணும். இந்த கிராம மக்கள் நோய் நொடியிட்டு வாழணும். அதுக்கான காலம் விரைவாக கனியும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.